திமுகவுடனான காங்கிரஸ் கூட்டணி தேர்தலுக்கான கூட்டணி என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விருதுநகர் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர், தவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக நேற்றே முடிவெடுக்கப்பட்டு விட்டது என்றும், தவேகாவிற்கு ஆதரவளிப்பது குறித்த காங்கிரசின் முடிவை கிறிஸ் சோடங்கர் அறிவிப்பார் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவை திமுக அரசிற்கு எதிரான முடிவாகவே பார்க்க வேண்டும் என குறிப்பிட்ட அவர், திமுகவுடனான காங்கிரஸ் கூட்டணி தேர்தலுக்கான கூட்டணி என விளக்கமளித்து பேசினார். இன்னைக்கு அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் இதை பற்றிய முடிவை பற்றி அறிவிப்பு வெளியிடுவார். இந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு மணி நேரத்துக்குள்ள திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் நேற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அரசியல் விவகார குழு கூட்டம் நேற்று இரவு நைட்டு 10:30 மணியிலிருந்து இரவு 12 மணி வரைக்கும் நடைபெற்றது. 29 உறுப்பினர்கள் அதில் கலந்து கொண்டோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மற்றும் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் கலந்து கொண்டோம். 29 பேரும் ஜூம் மீட்டிங் நடந்தது. அந்த ஜூம் மீட்டிங்கில் எடுக்கப்பட்ட முடிவை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுச் செயலாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் இன்று காலை சென்னையிலே அதற்கான அறிவிப்பு வெளியிடுவார். தமிழக சட்டமன்ற தேர்தல் எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றிக்கழக தொடர்பு இந்த சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு அரசுக்கு எதிரான தேர்தலாக இருந்துச்சு. அதனுடைய விளைவாக 15 அமைச்சர்கள் வரை தோல்வியுற்றார்கள். எங்களை பொறுத்தமட்டில் இந்த கூட்டணி நாங்கள் மதசார்பற்ற கூட்டணி இல்லை, நாங்கள் எல்லாம் அரசாங்கத்தில் இல்லை. அதனால் நாங்கள் எல்லாம் அந்த கூட்டணியில் இருந்தோம். பட் அரசாங்கத்திற்கு எதிர்ப்பான வாக்காக பார்க்க வேண்டும். 2 அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு நாடு முழுவதும் காங்கிரஸை மூட முடிவா என்று திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், தவேகாவை ஆதரிக்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது. அந்த வகையில் காங்கிரஸ் திமுகவின் முதுகில் குத்தவில்லை, வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களின் முதுகில் குத்தியுள்ளது என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து காங்கிரஸை இனி யாரும் நம்ப மாட்டார்கள் என தெரிவித்த அவர், இந்த முடிவு காங்கிரஸ் தலைமை எடுத்த முடிவு என்றால் தவேகாவை ஆதரிக்கும் முடிவை கூற காங்கிரஸ் தலைமை அச்சப்படுவது ஏன் என கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த முடிவு இந்தியா முழுவதும் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது முக்கியமான விஷயம் என்று குறிப்பிட்ட அவர், தேசிய அளவில் காங்கிரஸ் மீது நம்பிக்கையற்ற தன்மை ஏற்படும் என்றும், காங்கிரஸ் சொல்லும் காரணங்கள் ஏற்புடையதாக இருக்காது என்றும் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.